இப்போ நம்ம குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். டேலியில் மொத்தம் 28 குரூப்ஸ் இருக்குது. இந்த 28 குரூப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டில் நமக்கு ரிப்போர்ட் பிரித்து காமிக்கிறதுக்காக குரூப் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப்பு நமக்கு தேவைன்னா அதனுடைய நேமே கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா குரூப் வேணும்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ குரூப் உள்ள போயிட்டு கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ குரூப்பா இல்லை லெட்ஜர் கிரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ குரூப் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுடைய கஸ்டமர்ஸு சேலம், கள்ளக்குறிச்சி இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேலத்தில் இருக்கவங்களுக்கு தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைப் பண்ண வேண்டியதுதான் சேலம் சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இவங்க நம்மளுடைய கஸ்டமராக இருந்தால் சன்ட்ரி டேட்டாஸ்னே கொடுத்துக்குங்க. அப்படியே என்டர் 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 என்டர். இதெல்லாம் எஸ் கொடுக்கணும், நோ கொடுக்கணுன்றலாம் அவசியம் கிடையாது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கள்ளக்குறிச்சின்ற ஒரு லெஜர் இப்போ குரூப் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கள்ளக்குறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே கள்ளக்குறிச்சி இருக்கிறதுனால அது வந்து வரலை. ஓகேங்களா? ஸோ இப்போ கள்ளக்குறிச்சி இப்போ குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஆல்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற குரூப்ஸ் 28 ப்ளஸ் இதுவும் காமிக்கும். இப்போ கள்ளக்குறிச்சின்ற குரூப் ஏற்கனவே இருக்கு. அதே மாதிரி இப்போ சேலம்ன்ற குரூப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா குரூப்ஸு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சன்ட்ரி டெப்டார்ஸ்க்கு கீழே. அதே லெஜர்ஸ் வேணும்னா அதுக்கான லெஜர் கிரியேட் பண்ணாதான் அது ரிப்போர்ட்லேயே தெரியும், இல்லாட்டினா ரிப்போர்ட்டுக்கு வராது. இப்போ வந்து பாருங்க பேலன்ஸ் ஷீட்டில் தான் நமக்கு சன்ட்ரி டெப்டார்ஸ் கிரெடிட்டர்ஸ்லாம் இங்கே தான் வரும். ஸோ இப்போ வந்து கரண்ட் அசட்ஸில் எந்த ரிப்போர்ட்லையுமே என்ன ஆகலை, அமௌண்ட்டே வரல. இந்த குரூப்பில் ஒன்றும் இல்லை. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் லெஜர் கிரியேட் பண்ணும் போது என்னென்ன பேலன்ஸ் இருந்துச்சோ அது இங்கே தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம புதுசாக லெஜர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லெஜரில் சரி குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இதில் நம்ம என்ட்ரி போட்டால் தான் அந்த குரூப்பில் இங்கே டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு அதில் லெஜர் கிரியேட் பண்ணணும்னா இப்போ லெஜரில் போயிட்டு கிரியேட் கொடுக்குறீங்க. வழக்கம் போல் லெஜருக்கு இப்போ என்ன பண்ணிக்கிறோம், சரி அருண்ன்ற ஒரு நேமில் ஒரு சேலத்தினுடைய கஸ்டமர்ன்றதுனால நான் அப்படியே சேலம்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். கொடுத்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தாதான் அது டிஸ்பிளேவுக்கு வரும். இப்போ 60,000 கொடுத்துட்டேன். அப்படியே டெபிட் பேலன்ஸ் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிங்க. இப்போ போதும்னா அப்படியே எஸ்கேப் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ போயிட்டு என்ன பண்ணுங்க, பேலன்ஸ் ஷீட்டை போய் பாருங்க. பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ஆயிடுச்சு, அந்த 60,000 ரூபாய் வந்துருச்சு. கரண்ட் அசட்ஸில் நம்மளுடைய கஸ்டமர்ன்ற போது கரண்ட் அசட்ஸில் வரும். இப்போ கரண்ட் அசட்ஸில் போயிட்டு என்டர் பண்ணிங்கன்னா சன்ட்ரி டெட்டார்ஸ் இருக்குது. சன்ட்ரி டெட்டார்ஸ்குள்ளே போனீங்கன்னா இப்போ சேலம். ஏன் இப்போ கள்ளக்குறிச்சி வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சியில் எந்த லெஜரும் நம்ம கிரியேட் பண்ணல, அதனால் வரலை. ஓகேங்களா? சேலத்துக்குள்ளே போனீங்கன்னா இப்போ அருண்ன்ற லெஜர் தெரியும். இதை விட்டு வெளியே வரணும்னா எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் இது. சரி, இப்போ ஒரு லெஜரை கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி குரூப்பை கிரியேட் பண்ணணும். இப்போ அந்த குரூப்பை டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட்டுக்கு ஆல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ கொடுக்கலாம். குரூப்புக்குள்ளே போயிட்டு இப்போ கள்ளக்குறிச்சின்ற குரூப் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆல்ட்டு டிஏ ப்ரெஸ் பண்ணுங்க. டெலீட் எஸ்ஆர்னோன்னு கேட்கும், டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேலம்ன்ற குரூப் எனக்கு தேவையில்லை, இப்போ டெலீட் பண்ணணும்னா சேலத்துக்குள்ளே போயிட்டு இப்போ ஆல்ட்டு டி கொடுங்க. இது எத்தனை தடவை கொடுத்தாலும் டெலீட்டுக்கு வராது. ஏன்னா ஒரு குரூப்பில் லெஜர்ஸை யூஸ் பண்ணிட்டா அந்த லெஜரை டெலீட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அதில் இருக்க
லெஜரை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணாதான் இதை குரூப்பை டெலீட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, ஆல்டருக்குள்ளே போயிட்டு லெஜரில் போயிட்டு இப்போ அந்த லெஜர், இப்போ அருண்ன்ற ஒரு லெஜர் கிரியேட் பண்ணோம். சேலம் குரூப்ன்ற குரூப்பில் பார்த்தீங்கன்னா அண்டரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சேலம். ஸோ அப்போ சேலத்தை டெலீட் பண்ணணும், அதாவது அருண்ன்ற லெஜரை டெலீட் பண்ணணும். இப்போ டெலீட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. இப்போ அருண்றது இல்லை. இப்போ போயிட்டு என்ன பண்ணுங்க, குரூப்புக்குள்ள, ஸோ ஆல்டரில் குரூப்பில் இப்போ சேலம்ன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகிடும், ஆல்ரெடி கொடுங்க. இப்போ டெலீட் பண்ண முடியும். ஒரு லெட்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கிரியேட் பண்ணுற நம்ம குரூப்பை டெலீட் பண்ணோம்னா அந்த குரூப்பில் என்ன பண்ணக்கூடாது, லெட்ஜர்ஸை பயன்படுத்தாமல் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த குரூப்பை டெலீட் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த லெட்ஜர்ஸை டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு லெட்ஜருக்கு இப்போ நம்ம நேமே கூட இப்போ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு. இந்த லெட்ஜருக்கு ஆல்டரில் நம்ம போயிட்டு நேமை சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக சன்ட்ரி டெப்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ் இப்படிலாம் இருக்கு இல்லையா? ஸோ சன்ட்ரி டெப்டர்ஸ்னால் நம்மளுடைய கஸ்டமர். அப்போ வந்து நீங்கள் சன்ட்ரி டெட்டார்ஸ்ன்ற குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெட்டார்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமர்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதை மறந்துடக்கூடாது, நீங்கள் வந்து கொடுக்குற இந்த சேஞ்சஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை மறந்துட்டு நீங்கள் சன்ட்ரி டேட்டாஸை தேடினீங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? அதனால் இங்கே இருக்கிற ப்ரீடிஃபைன்ஸ் குரூப்பை எதுவும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணணுன்றது ஞாபகத்தில் இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வவுச்சர் என்ட்ரி முன்னாடி ஸோ நம்ம பேசிக் ஆஃப் அக்கௌண்டிங்குடைய டீட்டெயில்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு வவுச்சர் என்ட்ரிக்குள்ளே போகலாம். அடுத்த கிளாஸு பேசிக் ஆஃப் அக்கௌண்டிங். தேங்க்யூ ஆல்.